அவனோட ஒன்ற முடியாது என்பதை அந்த பிஞ்சு மனதில் எப்படி நீங்கள் பதிய வைக்க போகிறீர்கள்? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த பிள்ளை படுகிற மனவேதனை அத்தனையும் நீங்களும் சேர்த்து படுகிறீர்கள். இது சார் ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஊரில் நாங்கள் பிள்ளைய ஆட்டோவில் அனுப்புவோம். அப்போ ஒரு நாள் ஆட்டோக்காரர் வரலனாக்கா, நீ போய் கூட்டிகிட்டு வா, நீ போய் கூட்டிகிட்டு வா. எங்களுக்கு பயம்ன்றது கிடையாது சார். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அவ்வளோதானே சார். எந்த பள்ளிக்கூடத்தில் எவன் நுழைஞ்சு எப்போ ஷூட் பண்ணுவான்னு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். இந்த வருஷம் இது வரைக்கும் 73 முறை நடந்திருக்கான், 73 டைம்ஸ். இதை விட பெரிய சிக்கல் இருக்கா? இதெல்லாம் யோசிங்கம்மா சார். குழந்தைய பள்ளிக்கு அனுப்பிச்சா அவன் படிச்சுட்டு வரணுமே. அவன் நாங்களாம் ஒரே ஒரு கவலை தான், டிஃபன் பாக்ஸில் மிச்சம் வைக்காம வரும். இது ஒன்று தான் சார் நான் கவலைப்படுவேன். அவன் வந்தோட சொல்லிடுவான், தினம் தயிர் சோறு வச்சா நான் தின்ன மாட்டேம்மா. இந்த பிரச்சனை அதோட இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வெறி பிடிச்ச எந்த நாயும் துப்பாக்கியோட உள்ள போ. ஒரு துப்பாக்கியை கட்டுப்படுத்த முடியாத தேசத்தில் வாழ்கிற பெற்றோர்கள் நீங்கள். இப்பதான் இருந்து ஒரே ஒரு சட்டை ஏற்றிருக்கீங்க, அந்த அதுக்கு பண்ணக்கூடாது. அது கூட பேக்ரவுண்ட் செக் இருந்தா அதை எடுத்துட்டு போடலாமா? இந்த ஒன்னா சுடுற பிஸ்டல் அலவுட், ஏன் வேணா வாங்கலாம். சரி, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க நியூ ஜெர்சியில் இருக்காங்க. ஒரு 12 வயசு பிள்ளைய ஒவ்வொரு கடையை அனுப்புறாங்க. ஒரு கடைக்கு போய் சிகரெட் கேட்குது. அவன் ஏஜ் ப்ரூஃப்ன்றான், இந்த பிள்ளைக்கு ஏஜ் இல்லை, அனுப்பிச்சிடுறான். அதே பிள்ளை இன்னொரு கடைக்கு போய் விஸ்கி கேட்குறான், ஏஜ் ப்ரூஃப்ன்றான், காமிக்குது, இல்லை இந்த வயசுக்கு விஸ்கி கொடுக்க முடியாது, அனுப்பிச்சிடுறான். இன்னொரு கடைக்கு போய் கன் கேட்குது சார், ஒரு ப்ரூஃபும் கேட்கல, கொடுக்குறான் சார். இப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிற உங்களுக்கு உங்களினுடைய பிஞ்சுகளினுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லை என்று சொல்லுங்கள், நான் மேடையிலிருந்து இறங்கி விடுகின்றேன். ஸ்கூலுக்கு போன பிள்ளை உயிரோட வரணும்னு பதறிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய அம்மா காக்கா இல்லையே என்று கஷ்டப்படுகிறார். எதை ஒப்பிடுங்கிறீங்க நீங்க? காக்கா இல்லையன்றது கவலையா? பிள்ளைக்கு ஒழுங்கா வந்து சேரணுமே. சரி, அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க. ஸ்கூல் சார் அந்த எங்க மிச்சிகன்ல நடந்தது, அப்ப மிச்சிகன்ல நடந்தது சார். நெஞ்சு வலிக்குது சார், நாங்களாம் எங்கேயோ இருக்கோம், நெஞ்சு வலிக்குது சார். என்ன சார் அந்த பிஞ்சையா அப்படியா சுடுவ நீ? அட பாவிகளா! இல்லை, பத்திரமா அவங்க பிள்ளைகள் இருக்குன்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு சாமியை வேண்டிட்டு கொலசாமி, அவன் தான் எங்கள் கொலசாமி, நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த கொலசாமி உயிரோடு இருக்கணும்னு குலை பதற வாழ்கிற இந்த வாழ்க்கை இதுதானே சவாலானது உங்களுக்கு? இருப்பதினாலேயே இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தனை பெரிய சவால்கள். அவர்களுடைய உலகத்துக்குள் நீங்கள் போவதா, போகாமல் இருப்பதா? நம்ம இந்திய பெற்றோர்கள் என்னடா போனை பார்த்துட்டு குன்றுவேன், தொலைச்சு எடுத்துருவேன், நான் கட்ட மாட்டேன் உனக்கு பில்லு. இதோட எங்க பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துடும். நீங்க கேட்க முடியுமா? கதவை தட்டிட்டு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க நீங்க. there are no rights or wrongs. ஆனா நாம அப்படி நின்ன தலைமுறையா? எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க முடியாது. பையன் பார்த்துட்டு வந்து இதுதான் அப்படின்னு சொன்னா சரின்னு சொன்ன தலைமுறை. இங்க அமெரிக்காவுக்கு வந்த உடனே நம்ம இதுவாயிடுவோமா? நம்ம பெரிய நடிகை மாதிரி ஆயிடுவோமா? இங்க நம்ம விழுமியங்கள் மாறிவிடுமா? நம்முடைய பார்வைகள் மாறிவிடுமா? எனவே உங்கள் பிள்ளைகள் இந்த புது கலாச்சாரத்தில் தங்களினுடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு தவிப்பதை பார்த்தும் பார்க்காததுமாக வாழ்கிறீர்கள். இட் இஸ் a very competitive society. இங்கே இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை முதல் இடத்துக்கு வர முடியாம ஐவி லீக்ல தான் இருக்கணும்னு பிறந்ததுலேருந்தே வளர்ந்துருக்காங்க, அவனுக்கு கிடைக்கல, he goes into a depression. நீங்க எப்படிங்க அவனை அந்த மனச்சோர்வுல இருந்து வெளியில எடுப்பீங்க? நீங்க இல்ல அவனுக்கு கிடைச்சிருச்சு, உங்கள்கிட்ட காசு இல்லை, எப்படி அவனுக்கு புரிய வைப்பீங்க நீங்க? இல்ல, மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் தயவு செய்து எளிமைப்படுத்தி விடாதீர்கள். நிறைவாக இப்படி சொல்லுகின்றேன், நம்முடைய பெற்றோர்கள் என்றென்றைக்கும் நம்முடைய நேசத்துக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரியவர்கள். ஆனால் நாம் பிறந்ததிலிருந்தே நம் மனதுக்கு தெரியும், நமக்கு முன்னே அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று நமக்கு தெரியும். அது தெரியாதபடி நாம் நடித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் நம் நெஞ்சத்துக்கு தெரியும், அந்த வாயிலில் அவர்கள் கடந்த பிறகுதான் நான் கடக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மனசு தாங்கலையே சார், நான் என்ன சார் செய்வேன்னா, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு எழுதினான் சார் எங்கள் கவிஞர். என் கண்ணில் பாவ என்றோ, கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ.
அப்பா அம்மாவுக்காக வாழ்க்கையின் யதார்த்தம் அதுதானே. எது இன்பம் என்று ஜென் குருவிடம் ஒரு அரசன் போய் கேட்டான். எது இன்பம்? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறந்தான், அது இன்பம் என்று ஜென் குரு சொன்னார். மன்னன் குருவை வெட்ட போயிட்டான். பாவி, எது இன்பம்னு கேட்டா நீ அவன் செத்தா இவன் செத்தான்னு சொல்றேன். குரு சொன்ன, நான் சொல்றது உனக்கு புரியலையடா முட்டாள், இது இந்த ஆர்டர்ல நடந்தா அதுதான்டா இன்பம் என்று ஜென் குரு சொன்னார். எனவே யதார்த்தம் நம்ம நஞ்சுக்கு தெரிந்ததுதான். அப்ப அந்த பிரிவு வருத்தத்துக்குரியதுதான். ஆனால் வாழ வேண்டிய இளம் தளிர்கள் கருகிவிடக் கூடாது என்று பதைக்கின்ற நெஞ்சோடு இங்கே பெற்றோர்களாய் இருக்கிறீர்களே, அதுதான் எல்லா சங்கடங்களையும் விட மிகப்பெரிய சங்கடம். எந்த சத்தியத்துக்கு? இல்ல, சத்தியத்துக்கு தான் சோதனை வரும்னு சொன்னேன். ஆமா, சோதனை உங்களுக்கு சப்போர்ட்டா தாமா பேசுறேன். சில பேர் நம்ப முடியாதுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. நாங்களே எவ்வளவு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சிங்கத்தை முயல் வென்ற நான் சிங்கம் நான் சொன்னேன். நானே பயந்து போய் இங்க உட்காந்துருக்கேன். இங்க வந்து குழந்தைகள் வளர்ப்பது கஷ்டம் இல்லையாமா, அதுதான் பயங்கரமான ஜோக். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டீங்களாம், ஒருத்தர் பார்த்து பிள்ளைய வளர்த்துப்பாங்களா. துணை ஜனாதிபதியே இங்க வந்து இந்தியர் தானா. அவர் இந்தியர்கள் மத்தியில இந்தியர், அமெரிக்கர்கள் மத்தியில அவர் அமெரிக்கர், அப்படித்தானே அவங்க இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்தியரா ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நாங்க சொல்றது அவ்வளவுதான். ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு அவ்வளவு அழகான பாயிண்ட் சொன்னாக்க, அந்த செங்கமலம் பதில் சொல்லுகிற போது அதுக்கு எதுக்கு சிகண்டி எல்லாம் இழுத்தாங்கன்னு எனக்கு புரியல. சகண்டின்ட்டாங்க. அது வேற பேரை சரியா சொல்லாம சகண்டின்ட்டாங்க. சிகண்டி அது. சிகண்டியும் அம்பையும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அவலம் எத்தனை பயங்கரமானது தெரியுமா உங்களுக்கு? செங்கமலம், சிகண்டியும் அம்பையும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதை எதுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் கொண்டு வந்தீங்க? அது வேற பிரச்சனை. ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்பது உங்களுடைய பிள்ளைகளை நாள்தோறும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவனை வீட்லேயே பார்த்து பிறந்திருக்க வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கு. அதுவே பிரச்சனைங்க உங்கள் ஊரில். எங்கள் ஊரில் ஸ்கூலில் 3 வயசில் சேர்க்குற மாதிரி. எங்கள் அக்கா பொண்ணு இங்கே இருக்கா, அவள் பொண்ணுக்கு 1.25 வயசாகுது. அது சிங்கிங் கிளாஸில் சேர்த்துருக்கா. இன்னும் பேச்சே வரல. அழுகுறதே சிங்கிங்க. அம்மாவே சொல்லலைங்க. இன்னும் 1.25 வயசாகுது, அம்மா கூட சொல்லலை. அப்பா சொல்ல வரல, தாத்தா சொல்ல வரல, யாரை பார்த்தாலும் அழுவுது. ஆனால் சிங்கிங் கிளாஸில் போடுறான். என்னடி பாடுன்னு நான் கேட்டேன்னா, இங்க எல்லாரும் சேர்க்கிறாங்க. இப்ப பியர் பிரஷர்ன்றத யூ கான்ட் பிரஷ் இட் அசைட். அதெல்லாம் பியர் பிரஷர். உடனே நீங்க என்ன சொல்றீங்க? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் கிளாஸ்ல, ஆனால் நான் ஒரு துறவி, என்னுடைய பிள்ளையை எதிலும் நான் சேர்க்க மாட்டேன். இருப்பீங்களா நீங்க? அதுதாங்க சவால். பியர் பிரஷர் இருக்கே, அதுதான் சவால் என்று நான் சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்க்கிறேன், நீங்களும் சேர்க்க வேண்டியிருக்கு. அவனே போய் சேர்ந்துருவான். அப்புறம் அவர் வேற அதுக்குள்ள மணி அடிச்சுட்டு. இல்லம்மா, நீங்க பாட்டுக்கு பேசுங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, அருள் செல்வி பேசும்போது சொல்றாங்க, அவங்க அப்பா மாஸ்க் போடலையாங்க. இது ஒரு பிரச்சனையா? அப்பா இங்கெல்லாம் போடணும்ப்பா. அப்புறம் போலீஸ் வந்து பிடிக்கணும், உடனே போட்டுப்பாரு கப்புன்னு. அவ்வளவுதானே. ஏமா சின்ன சின்ன விஷயங்களா ஏமா பெருசு பண்ணு? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. 4 பேர் கிளம்பி வேற வந்திருக்காங்க. இப்ப அது அப்பா அவங்க சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்பா மாஸ்க் போட மாட்டேங்கிறாரு. குழந்தையா இருந்தால் மிரட்டலாம், அதட்டலாம். இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. மிரட்டிடுவீங்க. 911க்கு ஃபோன் பண்ணிட மாட்டோம் நாங்க. எங்க ஊர்ல நாயை கம்முன்னு இருடான்னு நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க. இங்க நம்ம ஊர்ல இன்னும் 911 வரல. இங்க நாயினால 911க்கு ஃபோன் பண்ணிடுவேன். நாயின் தானுங்க சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் நீங்களே ஒட்டியும் ஒட்டாமல் வாழ்கிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வருது. என்றைக்கு முதலில் பள்ளியிலே கொண்டு போய் உங்கள் குழந்தையை சேர்த்தீர்களோ அன்றைக்கு அவன் உணர்கின்றான், இது இந்த இடம், இதில் இருக்கிற மற்றவர்கள் என்னை போல் இல்லை என்று அவன் உணர்கின்றான்.
அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு நெஞ்சத்தில் அந்த உணர்வு வருகின்ற போது அந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால் போல செய்தல் என்று அதை தமிழிலே சொல்லுவார்கள். போல செய்தல், அவர்களை போல நடிக்க அந்த குழந்தை முற்படுகிறது. ஆனால் அவர்களாக ஒரு நாளும் இவனால் ஆக முடியாது. அது உங்களுக்கு தெரியும், அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். இந்த சின்ன பிஞ்சு மனசுக்கு அது தெரியாது. அதனால இங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் பேசுவதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்கன் சில்ட்ரன் இங்க இருக்காங்கல்ல, ஆனா இங்க இருக்கிற இந்தியன்ஸினுடைய, நம்முடைய இந்திய குழந்தைகளுடைய ஆக்சென்ட் அதை விட ஜாஸ்தி அமெரிக்கனைஸ்டா இருக்கு. ஏன்? போல செய்தல். நான் அவன மாதிரி, நீ அவன மாதிரி இல்லடா ராஜா, அவன் சேர்த்துக்க மாட்டான்டா, ஒரு கட்டம் மட்டும் தான்டா கண்ணு, அதுக்கு மேல போய் அவனோட ஒன்ற முடியாது என்பதை அந்த பிஞ்சு மனதில் எப்படி நீங்கள் பதிய வைக்க போகிறீர்கள்? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த பிள்ளை படுகிற மனவேதனை அத்தனையும் நீங்களும் சேர்த்து படுகிறீர்கள். இது சார் ஒண்ணு இல்லை சார், எங்க ஊர்ல நாங்க பிள்ளைய ஆட்டோல அனுப்புவோம். அப்போ ஒரு நாள் ஆட்டோக்காரர் வரலனாக்கா, நீ போய் கூட்டிட்டு வா. எங்களுக்கு பயம்ன்றது கிடையாது சார். பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அவ்வளவுதானே சார். எந்த பள்ளிக்கூடத்துல எவன் நுழைஞ்சு எப்போ ஷூட் பண்ணுவான்னு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க சார். இந்த வருஷம் இதுவரைக்கும் 73 முறை நடந்திருக்கான், 73 டைம்ஸ். இதை விட பெரிய சிக்கல் இருக்கா? இதெல்லாம் யோசிங்கம்மா சார். குழந்தைய பள்ளிக்கு அனுப்பிச்சா அவன் படிச்சுட்டு வரணுமே. நாங்களாம் ஒரே ஒரு கவலை தான், டிஃபன் பாக்ஸ்ல மிச்சம் வைக்காம வர, இது ஒண்ணுதான் சார் நான் கவலைப்படுவேன். அவன் வந்தோட சொல்லிடுவா, தினம் தயிர் சோறு வச்சா நான் தின்ன மாட்டேன்மா. இந்த பிரச்சனை அதோட இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல வெறி பிடிச்ச எந்த நாயும் துப்பாக்கியோட உள்ள போ, ஒரு துப்பாக்கியை கட்டுப்படுத்த முடியாத தேசத்தில் வாழ்கிற பெற்றோர்கள் நீங்கள். இப்பதான் இருந்து ஒரே ஒரு சட்டை ஏற்றிருக்கீங்க, அந்த அதுக்கு பண்ணக்கூடாது. அது கூட பேக்ரவுண்ட் செக் இருந்தா அதை எடுத்துட்டு போலாமா? இந்த ஒன்னா சுடுற பிஸ்டல் அலவுட், ஏன் வேணா வாங்கலாம். சரி, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்க நியூ ஜெர்சியில் இருக்காங்க. ஒரு 12 வயசு பிள்ளைய ஒவ்வொரு கடையை அனுப்புறாங்க. ஒரு கடைக்கு போய் சிகரெட் கேட்குது, அவன் ஏஜ் ப்ரூஃப்ன்றான், இந்த பிள்ளைக்கு ஏஜ் இல்லை, அனுப்பிச்சிடுறான். அதே பிள்ளை இன்னொரு கடைக்கு போய் விஸ்கி கேட்குறான், ஏஜ் ப்ரூஃப்ன்றான், காமிக்குது, இல்லை இந்த வயசுக்கு விஸ்கி கொடுக்க முடியாது, அனுப்பிச்சிடுறான். இன்னொரு கடைக்கு போய் கன் கேட்குது சார், ஒரு ப்ரூஃபும் கேட்கல, கொடுக்குறான் சார். இப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிற உங்களுக்கு உங்களினுடைய பிஞ்சுகளினுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லை என்று சொல்லுங்கள், நான் மேடையில் இருந்து இறங்கி விடுகின்றேன். ஸ்கூலுக்கு போன பிள்ளை உயிரோட வரணும்னு பதறிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய அம்மா காக்கா இல்லையே என்று கஷ்டப்படுகிறார். எதையும் ஒப்பிடுங்கிறீங்க நீங்க. காக்கா இல்லையன்றது கவலையா? பிள்ளைக்கு ஒழுங்கா வந்து சேரணுமே. சரி, அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க. ஸ்கூல் சார், அந்த எங்க மிச்சிகன்ல நடந்தது, அப்ப மிச்சிகன்ல நடந்தது சார். நெஞ்சு வலிக்குது சார், நாங்களாம் எங்கேயோ இருக்கோம், நெஞ்சு வலிக்குது சார். என்ன சார் அந்த பிஞ்சையா அப்படியா சுடுவ நீ? அட பாவிகளா! இல்லை, பத்திரமா உங்க பிள்ளைகள் இருக்குன்னு எந்த நம்பிக்கையில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு சாமியை வேண்டிட்டு, கொலசாமி அவன் தான் எங்க கொலசாமி நீங்க தானே சொன்னீங்க. அந்த கொலசாமி உயிரோட இருக்கணும்னு குலை பதற வாழ்கிற இந்த வாழ்க்கை, இதுதானே சவாலானது உங்களுக்கு? நான் கேட்கிறேன், சீக்கிரம் முடிச்சிரு, அவர் டைம் ஆயிடுச்சுன்றாரு. இல்ல எனக்கு டைம். எவ்வளவு ஸ்டேட்ல சார் நீங்க வந்து போதைப் பொருளை வந்து லீகலைஸ் பண்ணிட்டீங்க? எவ்வளவு ஸ்டேட்ல பண்ணிருக்கீங்க சார்? நீங்க உங்களுக்கு பிடிக்கல, அது உங்க கலாச்சாரத்துல விடுங்க, உங்களுக்கு பிடிக்கல. லீகலைஸ் பண்ணால என்ன? நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லி, நான் பண்பை சொல்லி தந்துதான் வளர்த்திருக்கேன். அவன் ட்ரக்ஸ் தொட மாட்டான். ஆனா நீ லீகலைஸ் பண்ணிட்டா அவனுக்கு கொடுக்கிற சாக்லேட்ல கூட அது வரும். நீங்க எப்படி அதை ஸ்டாப் பண்ண போறீங்க சார்? அந்த குழந்தை தினம் சாக்லேட் தான் சார் சாப்பிட்றான். அவன் 12 வயசு பையன் வச்சுக்கீங்களா, சாக்லேட் தான் சாப்பிட்றான். அவனுக்கு அந்த சாக்லேட் பிடிச்சிருக்கு, அடுத்த நாள் சாப்பிட்றான். ஏன்? உள்ள அந்த ட்ரக் இருக்கு சார், பிகாஸ் யூ ஹேவ் லீகலைஸ்ட் ட்ரக்ஸ் ஹியர். அந்த சாக்லேட்லயும் நீ போடலாம், காஃபிலையும் நீ போடலாம், எதுல வேணா நீ போடலாம். எப்ப உங்க பிள்ளைகள் இதற்கெல்லாம் அடிமையாக ஆகிவிடுவார்களோ என்று பயந்து 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 வாழ்கிறீர்களே, இதை விட ஒரு நரகம் இருக்க முடியுமா? இப்போ எங்கள் இந்தியாவில் இல்லை, தாராளமாக இருக்கு. அது இட்ஸ் அன் எஃபர்ட். ஒரு ட்ரக்குக்கு ஒருத்தன் அடிமையாகணும்னா அது ஒரு பெரிய முயற்சி செஞ்சால் தான் ஆக முடியும். இங்கே அவன் சாதாரண சார் சாக்லேட்லேயே அது இருக்குன்னா, பெற்றோர்களாக வாழ்கிற வாழ்க்கை இந்த மண்ணில் எவ்வளவு பரிதவிப்புக்கு உரியது.
நீங்கள் வந்து காக்காவை காணும் குருவியை காணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அணில் தூக்கிட்டு போயிடுச்சு. சார், நிறைவாக இந்தியாவில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் தன்னோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும். சீக்கிரம் அது பையங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அது ஒரு கஷ்டம்தான். அதை விட தாண்டி உங்கள் மனசில் ஒரு வருத்தமும் பயமும் இருக்கா இல்லையா? நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. என்னடி உன் பையனுக்கு 34 வயசாச்சு, நீ என்னடி பண்ணிட்டு இருக்கான்னு ஊர்லேருந்து ஃபோன் வருது. அக்காவே பண்ணுறா ஊர்லேருந்து. இந்த அம்மா சொல்லுது, பார்த்துட்ருக்காண்டி, ஐ திங்க் ஹி வில் டெல் அஸ். அவனுக்கு யாரையா பிடிச்சிருந்தா பண்ணி. ஏற்கனவே 7 வருஷமா யாரோடய வாழ்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும், ஊரில் சொல்ல முடியாது சார். கோயிங் ஸ்டெடி. 7 வருஷமா அவன் வாழறது ஒரு பெண்ணா இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணா இல்லைன்னா எப்படி ஊருக்கு சொல்லுவீங்க நீங்க? அது சரியா தப்பா அதை பற்றி சொல்லுவதற்கு நான் இங்க வரல. அது அவரவர்களினுடைய தனிப்பட்ட கருத்து. அது சரியா தப்பான்னு நான் சொல்ல வரல. ஆனால் அப்படி ஒரு யதார்த்தம் இந்த மண்ணிலே இருக்கிறது. இந்த யதார்த்தத்தை பார்த்து கொண்டு பெற்றோர்களாக நீங்கள் வாழ்கிற போது ஊரில் இருப்பவர்களுக்கு அதை எப்படி சொல்லுவது? ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கும் ஆம்பிபியன்ஸ் தான். நீங்கள் தவளைகள் போல, நீங்கள் தண்ணீரிலும் வாழவில்லை, நிலத்திலும் வாழவில்லை. அப்படி ஆம்பிபியன்ஸா வாழற வாழ்க்கையில இங்கே இருக்கிற கலாச்சார எதிர்மறைகளை நீங்கள் காலூன்றி இருக்கிற மண்ணுக்கு சொல்ல முடியாமல், உங்கள் பிள்ளைகளையும் விட்டு கொடுக்க முடியாமல் நீங்கள் திருசங்கு சொர்க்கத்திலே வாழ்கிறீர்களே, இது சொர்க்கம் அல்ல நரகம் என்று நான் சொல்லுகின்றேன். அதுதான் சார் விஷயம். இதுக்கு மேல இதை நான் டீட்டெயில்டா பேச முடியாது. அப்பா அம்மாவை அப்போ விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. அவங்க உடலிலே உறுதி இருக்கிற வரை அந்த மண்ணிலேயே அவர்களை வாழ விடுங்கள். அப்பப்போ அமெரிக்கா கூட்டிடுவாங்க, 2 படம் அனுப்புங்க, சந்தோஷமா இருப்பார். சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை சார். ஜிப்லாக் பேக் வாங்கி கொடுத்தா 1 வருஷம் சந்தோஷமா இருக்காங்க. பெரிய பெரிய நீங்க உடனே ஆப்பிள், ஐபோன், உடனே ஐபேட், அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. முதல்ல அவர் தட்டினா பேசணும், அவ்வளோதான் அவருக்கு வேணும். ஜிப்லாக் பேக்கை வச்சுக்கிட்டு 6 மாதம் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோ கூட இவன் தம்பியோட அனுப்பாதீங்க, அவன் வந்து இதில் ஏற்றி விட்ருவான், ஹாரி பாட்டரில் ஏற்றி விட்ருவான். அவங்களுக்கு பிடிச்ச ரைடை அப்பப்போ கூட்டிடுவான். அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா என்ன செய்வது என்பது நீங்கள் அமெரிக்காவில் இருப்பதனால் வருகிற பிரச்சனை இல்லை, இந்தியாவில் இருந்தாலும் அதே பிரச்சனை தான். ஏஜிங் இஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நீங்க அமெரிக்கா வாழ் இந்தியர்களாக இருப்பதனால் வருவதில். ஆனால் அமெரிக்கா வாழ் இந்தியர்களாக இருப்பதனாலேயே இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தனை பெரிய சவால்கள். அவர்களுடைய உலகத்துக்குள் நீங்கள் போவதா, போகாமல் இருப்பதா? நம்ம இந்திய பெற்றோர்கள் என்னடா எந்நேரம் போனை பார்த்துட்டு குன்றுவேன், தொலைச்சி எடுத்துருவேன், நான் கட்ட மாட்டேன் உனக்கு பில்லு, இதோட எங்க பிரச்சனை ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துடும். நீங்க கேட்க முடியுமா? கதவை தட்டிட்டு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க நீங்க. there are no rights or wrongs. ஆனா நாம அப்படி நின்ன தலைமுறையா? நாம அப்படி நின்ன தலைமுறையா? எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க முடியாது. பையன் பார்த்துட்டு வந்து இதுதான் அப்படின்னு சொன்னா சரின்னு சொன்ன தலைமுறை. இங்க அமெரிக்காவுக்கு வந்த உடனே நம்ம இதுவாயிடுவோமா? நம்ம பெரிய நடிகை மாதிரி ஆயிடுவோமா? இங்க நம்ம விழுமியங்கள் மாறிவிடுமா? நம்முடைய பார்வைகள் மாறிவிடுமா? எனவே உங்கள் பிள்ளைகள் இந்த புது கலாச்சாரத்தில் தங்களுடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு தவிப்பதை பார்த்தும் பார்க்காததுமாக வாழ்கிறீர்கள். இட் இஸ் a very competitive society. இங்கே இருக்கிற இந்த போட்டி உலகத்தில் உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை முதல் இடத்துக்கு வர முடியாம ஐவி லீக்ல தான் இருக்கணும்னு பிறந்ததுலேருந்தே வளர்ந்துருக்காங்க, அவனுக்கு கிடைக்கல, he goes into a depression. நீங்க எப்படிங்க அவனை அந்த மனச்சோர்விலிருந்து வெளியில எடுப்பீங்க? நீங்க இல்ல அவனுக்கு கிடைச்சிருச்சு, உங்கள்கிட்ட காசு இல்லை, எப்படி அவனுக்கு புரிய வைப்பீங்க நீங்க? இல்ல மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதை நீங்கள் தயவு செய்து எளிமைப்படுத்தி விடாதீர்கள். நிறைவாக இப்படி சொல்லுகின்றேன், நம்முடைய பெற்றோர்கள் என்றென்றைக்கும் நம்முடைய நேசத்துக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரியவர்கள். ஆனால் நாம் பிறந்ததிலிருந்தே நம் மனதுக்கு தெரியும், நமக்கு முன்னே அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று நமக்கு தெரியும். அது தெரியாதபடி நாம் நடித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனால் நம் நெஞ்சத்துக்கு தெரியும், அந்த வாயிலில் அவர்கள் கடந்த பிறகுதான் நான் கடக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை, அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மனசு தாங்கலையே சார், நான் என்ன சார் செய்வேன்னா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு எழுதினா சார் எங்கள் கவிஞர்.
என் கண்ணில் பாவை என்றோ, கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. அப்பா அம்மாவுக்காக வாழ்க்கையின் யதார்த்தம் அதுதானே. எது இன்பம் என்று ஜென் குருவிடம் ஒரு அரசன் போய் கேட்டான். எது இன்பம்? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறந்தான், அது இன்பம் என்று ஜென் குரு சொன்னார். மன்னன் குருவை வெட்ட போயிட்டான். பாவி, எது இன்பம்னு கேட்டா நீ அவன் செத்தா இவன் செத்தான்னு சொல்லிடுறான். குரு சொன்ன, நான் சொல்றது உனக்கு புரியலையடா முட்டாள், இது இந்த ஆர்டர்ல நடந்தா அதுதான்டா இன்பம் என்று ஜென் குரு சொன்னார். எனவே யதார்த்த நம்ம நஞ்சுக்கு தெரிந்ததுதான். அப்ப அந்த பிரிவு வருத்தத்துக்குரியதுதான். ஆனால் வாழ வேண்டிய இளம் தளிர்கள் கருகிவிடக்கூடாது என்று பதைக்கின்ற நெஞ்சோடு இங்கே பெற்றோர்களாக இருக்கிறீர்களே, அதுதான் எல்லா சங்கடங்களையும் விட மிகப்பெரிய சங்கடம் என்று சொல்லி, இந்த நல்ல சிவராத்திரி நன்னாளில் தமிழின் மீது இத்தனை காதல் கொண்ட இத்தனை அன்பு நெஞ்சங்களோடு உரையாட கிடைத்த இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கும் இந்த தமிழ் சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். மிக மிக சிறப்பாக பேசிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் நீங்களே எழுந்து நின்று வாழ்த்து சொல்லிட்டீங்க. நடுவராக உட்காந்துருக்கிறவர் எழுந்திருக்கக்கூடாது, அது வேற அவங்க திட்டுவாங்க. ஒரு சில மரபுகளை மாற்றக்கூடாது, நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த இடத்துக்கு பயணித்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பேச அவங்க ஒத்துக்கிட்டது அவங்க பெருந்தன்மை. அதுக்கே நாம் நன்றி சொல்லணும். தன்னில் தானே நடுவராகவும் இருக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு பேச்சாளர் ஒரு அணியில் பேச வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் அவங்க பேசும்போது கவனிச்சிருக்கலாம். அவங்களுக்கு அந்த தகுதியும் உண்டு, திறமையும் உண்டு, ஆற்றல் உண்டு, அனுபவம் உண்டு. அதனால ஒரு பெருந்தன்மையாக சரி ராஜா இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாங்க. அதுலேயும் நமக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் தான். ரொம்ப நல்ல பட்டிமன்றங்க. எனக்கு என்னென்னா நேரம் வரையறை. இன்னொரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? எங்கே இருக்கிறாரு அவர் ராஜ் சார்? அவர் மண்டபத்தை காலி பண்ணிட்டாரா? இல்லை, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போது நேரம் 8:15 ஆச்சு. சுந்தர் எவ்வளோ நேரம் இருக்கு? பண்ணலாமா? பண்ணலாமா? அவ்வளோ நேரம் எடுக்க முடியாது, அவ்வளோ நேரம் எடுக்கக்கூடாது, அது நல்லது இல்லை. அவங்க பேசுனது நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். பிள்ளை வளர்ப்பு, பெற்றோரை பராமரிப்பது கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன். 15-20 நிமிஷம் எடுத்துக்க பார்க்குறேன், அதிகபட்சம் எடுத்துக்கலான்றாரு. 20 நிமிஷம் எடுத்துக்கலாம், 21 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு நன்றி. இவ்வளவு வைப்ரண்டான ஒரு ஆடியன்ஸு கிடைக்கிறது அபூர்வம். இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டி ரசித்து கண்ணீர் மல்க காத்திருக்கிற கூட்டம் ரொம்ப ரேர். சின்ன பசங்க பெரும்பாலும் கலவரம் பண்ணுவாங்க. அவங்க கூட கடைசி வரிசைக்கு போயிட்டாங்க. இந்த கலவரத்தில் நாங்கள்லாம் பிந்தி போகிறோம்டான்ட்டு ஒரு 2-3 பேர் ஏறி குதிச்சான். அப்புறம் அவங்கெல்லாம் மாடிக்கு போயிட்டாங்க. அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கையை காலை ஆட்டி டான்ஸ் எல்லாம் ஆடி. அதனால் ரொம்ப அமைதியாகவும் கேட்டீங்க. பெரும் பிரச்சனை அமெரிக்காவில் பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுறது தான், கூட்டங்களில். நான் இதுக்கு சொல்லலை, கூட்டங்களில் பிள்ளைகள் உட்காந்து காப்புன்னு கத்தும். இப்போது அந்த அம்மாவும் அப்பாவும் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க? அவங்க ஃபன் இருக்கும்னு சொல்லி கூட்டு வந்திருப்பாங்க. பன்னு கூட இருக்காது அங்கே. அதில் எங்களை மாதிரி 4-5 பேர் தொடர்ந்து மைக்கில் போய் பேசுகிறத அவன் பார்த்தோன்னே வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பான். ஹீஸ் அ ஒரேட்டர். நான் போக சொல்லி அந்த ஆளை வண்டியை
இவங்களுக்கெல்லாம் எமிரேட்ஸில் இடமே கொடுக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லி விடுவான். அவனுக்கு இது புரியாது. அந்த பிள்ளைகள் கூட இந்த அரங்கத்தில் பெரும்பாலும் அமைதியாக ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்கன்றது ஆர்கனைசர்ஸுக்கு நன்றி, அவங்களுக்கு பாராட்டுகள். அத்தனை பேருக்கு நன்றி. இதில் 6+2 8 பேர் பின்னி எடுத்துட்டாங்க. பாரதி பாஸ்கர் பேசுகிறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இவங்கெல்லாம் எகிரி எகிரி பேசும்போதே எனக்கு தெரியும் கத்தி தீட்டப்படுகிறது. அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் போக வேண்டியது தானே அப்படின்னு. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. அது சாத்தியமா? அதுக்காக இங்கே வந்தோம் சொல்லுங்க. குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும்
உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிகப் பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தி நாச் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிகப் பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிகப் பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தி நாச் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிகப் பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிகப் பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். குறள் 102. காலத்தி நாச் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது முயூவ விளக்க உரை. உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிகப் பெரிதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ண அது இந்த பூமியை விட மிகப் பெரியதாகும். கலைஞர் விளக்க உரை. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும்.